தமிழக அரசு சார்பில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டசபையில் தெரிவித்துள்ளார். தொழில் வளம் நிறைந்த தமிழகத்தை உருவாக்கவும், அதன் வழியே நம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறோம் என்றும், நம் மாணவர்களுக்கு தரமான பள்ளிக் கல்வியையும் உயர்கல்வியையும் வழங்குகிறோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தேனியில் இருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை சென்னையில் பொட்டலமாக தயாரித்து விற்ற தலைமை செயலக பெண் ஊழியரும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இரவு முதல் கனமழை பெய்து வருவதால் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் நீர்வளத்துறையின் கீழ் இருந்த 12 மணல் குவாரிகளில் மணலை எடுத்து விற்பனை செய்யும் ஒப்பந்ததாரர்கள் தனியார் நிறுவனங்கள் பெருமளவில் முறைகேடு செய்ததாகவும், சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேரவையில் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை காமராஜர் இல்லம் உட்பட தமிழகத்தில் 6 பாரம்பரிய கட்டடங்கள் 43.34 கோடி ரூபாயில் மறுசீரமைத்து புனரமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் 2.39 லட்சம் மின் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகள் பொருத்தப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை விசித்திரமான சம்பவங்களை சந்திக்கிறது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டதால் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ பேசினார். அவர் முன்வைத்த கோரிக்கைகளை அமைச்சர்கள் ஒவ்வொருவராக நிறைவேற்றுவதாக கூறினர். இதற்கிடையில் அவை முனைவர் துரைமுருகன், பாஜகவில் 2 நல்லவர்கள் உள்ளனர், ஒருவர் நயினார் நாகேந்திரன், மற்றொருவர் வானதி சீனிவாசன் என்றார். அப்போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எழுந்து பேசும்போது, பேரவையில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. இன்றைக்கு விசித்திரமான சம்பவங்களை பேரவை சந்திக்கிறது. நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் அந்த சம்பவம் குறித்து கரிசனமாக பேசினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி விவேகானந்தரை ஏற்று பேசினார். பாஜக சட்டப்பேரவை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசும்போது காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கத்பத் பலமாக கைத்தட்டுகிறார். என்னமோ நடக்குது, மர்மமாய் இருக்குது என்பது போல் இருக்கிறது என்று பேசினார். அப்போது பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கடலோர மாவட்டங்களில் கடற்கரை மாசை குறைக்க 100 கோடி ரூபாயில் திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கூறியுள்ளார். இந்து கோவில்களில் அமைக்கப்பட்டுள்ள சாய்பாபா சிலைகளை அகற்ற கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் ஆகம விதிகளுக்கு முரணாக தமிழகத்தில் பல இந்து கோவில்களில் சாய்பாபாவின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த சிலைகளை அகற்ற அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் எதிர்காலத்தில் சாய்பாபா சிலைகள் அமைக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி அரங்க மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வு இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. மக்களவைத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கபட நாடகம் ஆடுகிறது என்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா விமர்சித்துள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய காங்கிரஸ் கட்சிக்கு அரசமைப்பு சட்டத்தின் மீது அன்பை வெளிப்படுத்த உரிமை கிடையாது என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத அவசர நிலை அமலில் உள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்த நிலையில் அவருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்த மாதம் 29ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நடைபெறும் சிறப்பு லோக் அதாலத், அதாவது மக்கள் நீதிமன்றத்தில் மனுதாரர்கள், வழக்குரைஞர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐஆர்சிடிசி இணையதளத்தில் இனி மற்றவர்களும் டிக்கெட் எடுக்கலாம் என்று ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஐஆர்சிடிசி இணையதளத்தில் கணக்கு வைத்துள்ளவர்கள் மற்றவர்களுக்கும் தங்கள் கணக்கில் டிக்கெட் எடுக்கலாம்.